காவேரி கன்சீவா இருக்காது சாரதாக்கு தெரிய வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வீட்டுக்கு போனதும் சாரதா கிட்ட போயிட்டு அம்மா நானு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போறாங்க. அந்த டைம்ல கங்கா இருந்துகிட்டு காவேரி ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்கிட்ட தனியா பேசணும் தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நீ ஏதோ ஒரு விஷயம் எங்ககிட்ட மறைக்கிறேன்னு தோணுது, நான் ஒரு அக்காவா உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். காவேரி இருந்துகிட்டு நான் ஏங்க உங்ககிட்ட எல்லா விஷயமும் மறைக்க போறேன், உங்ககிட்ட நான் நேர்மையா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்து, நேத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்ல செக்அப்க்கு, அந்த டைம்ல நான் உன்னை அதே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தனே. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அச்சச்சோ அக்காவுக்கு வேற தெரிஞ்சிருச்சா இல்ல ஒரு டவுட்ல தான் என்கிட்ட கேக்குறாங்களா என்னங்கிறது தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க அக்கா. கங்கா இருந்துகிட்டு சொல்லுங்க அக்காவா, நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம நீ என்னமோ பதில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அக்கா அது வந்து நான் ஒரு விஷயமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. கங்கா இருந்துகிட்டு இங்க பாருடி இப்பயாவது நீ உண்மை சொல்ல போறியா இல்லையா? அக்கா அது வந்து நான் உன்கிட்ட வந்து மறைச்சது என்னோட தப்பு தான், நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்து கன்சீவா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் கங்காவுக்கு இது கேட்டோடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆமா இத்தனை நாளா நீ ஏன்டி என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு எல்லாமே சூழ்நிலை வரும்போது நான் சொல்லலான் இருந்தேன்க்கா, இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சது அப்படின்னா அம்மா கோவப்பட்டு என்னை பேசுவாங்க, அதனாலதான் நான் யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். கங்கா இருந்துகிட்டு இரு இப்பவே நான் போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து கங்கா கையை பிடிச்சிட்டு அக்கா பிளீஸுங்க அக்கா அம்மாக்கு மட்டும் தெரிய வேண்டாம், என்கிட்ட சத்தியம் வாங்குங்க நீங்க அம்மாட்ட சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கங்கா இருந்துகிட்டு ஏன்டி அம்மாட்ட சொல்ல வேண்டாம்லாம் சொல்றேன், அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷம் தாண்டி படுவாங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு இல்லக்கா அம்மா வந்து எப்ப விஜய் ஏத்துக்கிறாங்களோ அப்ப வந்து நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அது வரைக்கும் சொல்லாதீங்க ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரி இருந்துகிட்டு அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, விஜய் தான் எனக்கு கால் பண்றாரு, நான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு என்ன காவேரி வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க நான் வீட்டுலதான் இருக்கேன், அக்காவுக்கு வந்து நான் கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, அதனால எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு எல்லாமே நல்ல விஷயம் தானே காவேரி, நீ ஏன் வந்து யாருக்கிட்டயே சொல்லாம இருக்கன்னு எனக்கு தெரியல, நீ பாரு இதுக்கு மேலாவது நீ நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிட்டுட்டு உடம்ப பாத்துக்கணும், நீ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நீ ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டேங்கிற உன்னோட உடம்ப பாத்துக்கவும் மாட்டேங்கிற, நான் என்ன சொல்றதுனே தெரியல. காவேரி இருந்துகிட்டு ஆமாங்க போலீஸ் வந்துட்டு கேட் கிட்டயே நின்றுட்டு இருந்தாங்க, நீங்க எப்படிங்க தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது விஜய் இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டல்ல பின்வழியா அந்த சைடா போயிட்டு தப்பிச்சுட்டு நான் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காவேரி இருந்துகிட்டு அப்பாடா நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிங்களே எனக்கு அது போதும். சாரதா வந்துட்டு ஏன் காவேரி இன்னமா நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது காவேரி இருந்துகிட்டு ஐயோ எங்க அம்மா வேற கூப்பிடுறாங்க நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. காவேரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வீட்டுல வேலைலாம் அப்படியே கிடக்குது, நீ எந்த ஒரு வேலையும் செய்யாம இப்படியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற, நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே கங்கா இருந்துகிட்டு அம்மா அவளுக்கும் வேலை கொடுக்க வேண்டாமா, அவ உடம்ப பாத்துக்கணும் இல்லையா? சாரதா இருந்துகிட்டே கொஞ்ச நேரம் கம்மன இருடி, நீ உன் உடம்ப பாத்துக்கணும், மேடம் என்ன சொல்லிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க, அதுக்கு பதிலா காவேரி தான் வேலை செஞ்சாகணும், பின்ன யாரு செய்வா? கங்கா வந்து காவேரி கிட்ட போயிட்டு இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாட்ட சொன்னோம்னா உடம்பையும் நல்லா பாத்துப்பாங்கல்ல நல்லா சாப்பிடலாம்ல, ஏன் காவேரி நீ இப்படி பண்ற? விஜய் வந்துட்டு மனசுக்குள்ளேயே காவேரி வந்து இனிமே உடம்பையும் பாத்துக்க மாட்டா, ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட மாட்டா, அதனால நம்ம அத்தை கிட்ட சொல்றதுதான் நல்லது, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாரதா அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. விஜய் வந்து வீட்டுக்கு வந்ததும் மாமி வந்து விஜய பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே விஜய் எதுக்கு இங்க வந்தாருன்னு தெரியலையே, போலீஸ் வந்து தேடுதுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, ஆனா இங்க வந்திருக்காங்க, சரி எதுக்கும் நம்ம கூப்பிட்டுதான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா விஜய் ஒரு நிமிஷம் நில்லு, ஆமாப்பா விஜய் நீ என்ன இந்த சைட் எல்லாம் வந்திருக்கிற, உன்னை போலீஸ் தேடுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு இல்ல மாமி என்னோட ஆத்துல ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டேன், அது முக்கியமான திங்ஸா அதனால எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியாப்பா விஜய் இந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு மாமி வந்து சாவி கொடுக்குறாங்க. விஜய் வந்து அதை வாங்கிட்டு மனசுக்குள்ளேயே போலீஸ் கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாமான்றது, ஆனா இந்த மாமி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு மேல போறாங்க. விஜய் வந்துட்டு காவேரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெளியே நின்னுகிட்டு அத்தை ஒரு நிமிஷம் வெளியில வாங்க நான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்ட உடனே காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ இது வந்து விஜய் வாய்ஸா இருக்கே, நம்ம என்னன்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்க்கலாம் வெளியில வந்து பார்க்கும் போது விஜய் நிக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க.
எதுக்குங்க நீங்க இங்க வந்தீங்க, எங்க அம்மா வேற திட்டுவாங்க, நீங்க தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் வந்துட்டு எதுவுமே கேட்காம நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் அத்தை கிட்ட பேசலாம் தான் நான் இங்க வந்தேன். சாரதா வந்து விஜய் பார்த்ததும் ஏன்பா தம்பி திருப்பி நீ எதுக்கு இங்க வந்த, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போலான்னே வந்தியா, இப்பதான் கொஞ்ச நாளா அமைதியா போயிட்டு இருக்குது, அதுக்காக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு திருப்பி நியூஸ்ல வரதுக்காக பண்ணிட்டு இருக்கிறல்ல. அத்தை இல்லைங்க அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன், ப்ளீஸ் தயவு செய்து என்ன உள்ள கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னதும் குமரன் அவங்க அம்மா சாந்தி இருந்துகிட்டு அதான் சாரதா உள்ள கூப்பிடுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, உள்ளதான் கூப்பிட, அப்படி என்ன அந்த தம்பி வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சாரதா வந்து இதை கேட்டுட்டு சரி என்ன பண்ணி தொலைறது, உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விஜய் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் பேக்ல இருக்க ரிப்போர்ட் எடுத்து சாரதா கிட்ட காமிக்கிறாங்க. அத்தை உங்க பொண்ணு வந்து கன்சீவா இருக்கா அப்படின்னு சொன்னதும் சாரதா வந்து கங்காவை தான் சொல்றாங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. விஜய் இருந்துகிட்டு அத்தை நான் ஒண்ணு கங்காவை சொல்லல காவேரியை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு காவேரி கிட்ட போயிட்டு என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க, இத்தனை நாளா ஏன்டி என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. கங்கா போயிட்டு சாரதா கிட்ட அம்மா ப்ளீஸுங்கம்மா அவளை திட்டாதீங்க, அவ நிறைய விஷயம் வந்து மறைச்சிட்டாதான், நான் இல்லைன்னு சொல்லல, எனக்குமே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கினா, அதனாலதான் என்னாலயும் உங்ககிட்ட சொல்ல முடியல. காவேரி இருந்துகிட்டு மனசுக்குள்ளேயே இதுக்கு மேலேயும் நம்ம அம்மா கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, நம்ம இப்பயாவது சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ரிப்போர்ட் எடுத்து காமிச்சிட்டு அம்மா நான் இன்னைக்கு போனது ஹாஸ்பிட்டலுக்கு தான், செக்அப்க்கு தான் போயிட்டு வந்தேன், குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து கங்காக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன், நான் கங்காக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆனா எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கும்ன்றதுனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லல, அதுவும் இல்லாம விஜயோட நான் பிரிஞ்சு இருந்தேன் இல்லையா, நீங்க வந்து ஏற்கனவே எங்க மேல கோவத்துல இருந்தீங்க, அப்ப நான் இந்த விஷயம் சொல்லும் போது இன்னுமே கோவத்துல இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சதாம நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு அத்தை நான் சொல்றதுக்கு ரீசனே வந்துட்டு காவேரி இதுக்கு மேல உடம்ப நல்லா பாத்துக்கணும், டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. குமரன் அவங்க அம்மா சாந்தி இருந்துகிட்டு ஏன் சாரதா இதுக்கு மேல காவேரியை நம்ம வீட்டுல வச்சுக்கிறது நல்லதுக்கே இல்ல, ஏன் விஜயோடவே அனுப்பி வச்சா என்ன, அப்படி என்ன உனக்கு வந்து கோவம் அந்த விஜய் தம்பி மேல. சாரதா வந்து மனசுக்குள்ளேயே எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்க மாதிரி தானே காவேரிக்கும் ஆசை இருக்கும், தான் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணும்னு தானே நினைப்பா, ஆனா இந்த டைம்லயும் நம்ம இப்படி பிரிச்சு வச்சிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இத்தனை நாளா நம்ம காவேரிய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம், அவ ஸ்டாலுக்கு போறேன் அப்பள பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். கங்காவுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது காவேரிக்குமே வந்து தோணி இருக்கும்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அம்மா செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம். அதுவும் இல்லாம கங்காவுக்கு வந்து ஜூஸ் கொடுக்கும் போது நீ எதுக்கடி வாங்கி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் திட்டேன், இப்பதான் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு எல்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருடி, நான் இதுக்கு மேல இப்படி இருக்க மாட்டேன், உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீ விஜயோடவே சேர்ந்து வாழ்றதுக்கு வழியே பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காவேரி வந்து விஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு எப்போ முடிவு பண்ண போறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.